வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சாமி பண்ண வில்லனா இது மெலிந்து அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாரே. சோகமான செய்தி என்னானது அவருக்கு, வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விக்ரம் நடிப்பில் வெளியான சாமி படத்தில் பெருமாள் பிச்சை என்ற கதாபாத்திரத்தில் தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களுடைய கவனம் ஈர்த்தவர்தான் நடிகர் கோட்டா சீனிவாசன். தமிழில் இதுதான் அவருக்கு முதல் திரைப்படமாக அமைந்தது. கடந்த 2003ஆம் ஆண்டு ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் தான் சாமி. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதில் பெருமாள் பிச்சை என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் தனது தனித்துவமான நடிப்பில் ரசிகர்களுடைய கவனம் ஈர்த்து நடிகர் கோட்டா சீனிவாசன் ராவ் தமிழில் இதுதான் அவருக்கு முதல் படமாக அமைந்தது. தொடர்ந்து அவர் தமிழில் குத்து, ஜோர், ஏய், திருப்பாச்சி, பரமசிவன், சத்தியம், கோ, சாமி 2, காந்தாடி என பல திரைப்படங்களை நடித்து வில்லனத்தனத்தால் பாராட்டப்பட்ட கோட்டா சீனிவாசன் நடிகர், பாடகர், டப்பிங் கலைஞர் என பன்முக திறமை கொண்ட இவர் மொத்தம் 750 படங்கள் மேல் நடித்திருக்கிறார். நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பெற்றவர்தான் கோட்டா சீனிவாசன் அவர்கள். 1999ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு வரை விஜயவாடா தொகுதி எம்எல்ஏ இருந்திருக்கிறார். தெலுங்கு திரையுலகில் தனது தனித்துவமான நடிப்பால் சிறப்பு அங்கீகாரத்தை பெற்ற மூத்த நடிகர் கோட்டா சீனிவாசன் ராவ் சிறிது காலமாக படங்களிலிருந்து விலகியிருக்கிறார். வயது மற்றும் உடல்நலக்குறைவின் காரணமாக தற்போது அவர் நடக்க முடியாமல் தவிப்பதைக் கண்டு டோலிவுட் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. கடைசியாக 2023ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான சுவர்ணா சுந்தரி படத்தில் நடித்தார். அதன் பிறகு அவங்க வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாரு. சமீபத்தில் பிரபல தயாரிப்பாளர் பந்தலா கணேசன் அவரை சந்தித்தார். கோட்டா சீனிவாசன் ராவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார். ட்விட்டரில் வெளியான சில நொடிகளிலே பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படம் மிகப்பெரிய ஒரு வைரலாகி வந்தது. இந்த புகைப்படத்தில் காணப்படும் கோட்டா சீனிவாசன் ராவின் நிலைமையை பார்த்து நெட்டிசன்கள், ரசிகர்கள் ரொம்பவே கவலையை தெரிவித்திருக்கிறாங்க. உடல்நலக்குறைவால் அவர் மிகவும் பலவீனமடைந்து காலில் கட்டுடன் காணப்படுவதால் அவர் உடல்நலம் குறித்து ரசிகர்கள் கவலை தெரிவித்திருந்தாங்க. சமீபத்தில் கோட்டா சீனிவாசன் அவர்கள் பிரபல யூடியூப் சேனல்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டதாக வதந்திகள் பரப்புனாங்க. அதற்கு தக்க பதிலிடும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் கோட்டா சீனிவாசனுடைய புகைப்படத்தை எடுத்து அந்த தயாரிப்பாளர் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. வெளியான சில நொடிகளிலே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய பேர் இவருடைய உடல்நலம் தேறி மீண்டும் சினிமா துறையில் நடித்துட்டு வர வேண்டும் என்று அவருக்காக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.